விண்ணுக்கும் மண்ணுக்கும் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நம் தேவ அன்னையின் பிறந்த நாளை உலகமெங்கும் கொண்டாடி கொண்டிருக்கின்ற இவ்வேளையிலே இந்த சிற்றாலயத்திற்கு வருகை தந்து அன்னையினுடைய இந்த மகிழ்வை நம் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள வருகை தந்திருக்கின்ற நமது பாசத்துக்குரிய சகோதரர் தென்னக ரயில்வே SC/ST அசோசியேஷன் பொதுச் செயலாளர் மாவீரன் ஞானசேகரன் அவர்களை நாம் அனைவர் சார்பாக கரங்களை தட்டி வரவேற்கிறோம், நன்றி கூறுவோம். அவர் பெரிய பெரிய மாபெரும் சபைகளிலே விருந்தினராகவும் பேச்சாளராகவும் கலந்து கொண்டவர். நம்முடைய சிறிய கூட்டத்திற்கு வருகை தந்து அன்னையின் புகழை பரப்புவதிலும் மகிழ்வோடு அதை நம்மிலே பகிர்ந்து கொள்வதிலும் ஆர்வம் கொண்டவர். அவர்கள் நீண்ட நெடு நாள் குடும்பத்தோடு வாழ்ந்து அந்த அன்னையின் புகழை மென்மேலும் பரப்ப அவர் தேவதாய் தொடர்ந்து ஆசீர்வதிக்கவும் வரம் புரியவும் வேண்டும் என இந்த நாளிலே அவருக்காக வேண்டிக் கொள்வோம். இப்பொழுது சகோதரர் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார். அன்னையினுடைய பிறந்த நாளை உலகெங்குமே உள்ள அனைவரையுமே கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். அதில் குறிப்பாக நாகப்பட்டினத்தில் உள்ள வேளாங்கண்ணியில் அன்னையுடைய இந்த திருநாளை 11 நாட்கள் மிக பெரும் விழாவாக கொண்டாடி கொண்டிருப்பது நமக்கு எல்லாம் தெரியும். அதே போல எல்லா இடங்களிலும் அன்னையை நினைத்து அன்னையினுடைய பிறந்த நாளை சிறப்பான முறையில் மூலை முடுக்கெல்லாம் இன்னைக்கு கொண்டாடி வருகின்றார்கள். நம்முடைய இந்த சிற்றாலம் என்பது நம்முடைய நண்பர் சொன்ன மாதிரி பெரிய பெரிய சபையில் பேசினாலும் இந்த சிற்றாலயத்தில் துவக்கத்தில் இருந்து தொடங்கும் போதிலிருந்து நான் இந்த உங்களோடு இருக்கிறேன். அதனால இந்த இடத்துல இந்த அன்னையினுடைய சிலையை ஸ்தாபிக்கும் பொழுது எல்லாருடைய ஆதரவோடும் இந்த சிலை இந்த இடத்துல ஸ்தாபித்தோம். இது அன்னை வேளாங்கண்ணி மாதாவிடத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட சிலை. அந்த வாய்ப்பு இந்த சிற்றாலயத்தினுடைய நிர்வாகிகள் எனக்கு தந்தார்கள். அதில் மிகவும் எனக்கு மகிழ்ச்சி. அதனால தொடர்ந்து இந்த சிலையை நான் பயபக்தியோடு இந்த சிற்றாலயத்துக்கு தொடர்ந்து நான் அன்னையினுடைய ஆசிரியை பெறுவதற்காக வந்து கொண்டிருக்கின்றேன். அதே மாதிரி இந்த விழாக்களை எல்லாம் கலந்து கொண்டிருக்கின்றேன். அண்ணனுடைய ஆசை எனக்கு பூர்ணமாக நிச்சயமாக கிடைத்தது. இந்த அளவுக்கு நான் உயர்ந்தது அன்னையினுடைய ஆசையினாலே தான். அதை யாரும் மறக்கவும் முடியாது. அதனால் இன்றைக்கு இந்த இடத்துல நிறைய பேர் இல்லாமல் இருக்காங்க. அதாவது இந்த சிற்றாலயம் அமைவதற்கு ஏதுவாக இருந்த நிறைய சகோதர சகோதரிகள் இன்றைக்கு நம்மிடத்தில் இல்லை. இருந்தாலும் அவர்களெல்லாம் எங்கிருந்தாலும் இந்த அன்னையினுடைய திருவிழாவை நினைத்து அன்னையை வாழ்த்தி வணங்கி
இந்த சிற்றாலயம் சிறப்பாக நடப்பதற்கு பல உதவிகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி. இங்கு இந்த நேரத்திலே இந்த அதாவது யாரும் இல்லைன்னா கூட யாருமே கவலைப்படாமல் அன்னைக்கு எல்லாம் சொந்தம், யார் இருக்கிறாங்க இல்லைன்றதெல்லாம் இல்லை. அன்னையினுடைய புகழ் என்பதுன்றது இன்றைக்கு உலகில் பரவிய புகழ். அதனால் இருக்கிறவளை வைத்து அன்னையினுடைய பிறந்தநாளை கொண்டாடுவது மிக்க மகிழ்ச்சி. இந்த பணியில் ஈடுபட்டிருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. பெரியவர்களாக இருந்தாலும் சிறியவர்களாக இருந்தாலும் அன்னையை நாம் என்றைக்குமே நம்பிக்கையோடு நினைத்தால் நிச்சயமாக நமக்கு எல்லாமே கிடைக்கும். ஒரு தாய் இல்லாமல் எதுவுமே இல்லை. அந்த தாய் நமக்கான எல்லா பிரச்சனையும் தீர்ப்பதிலே முதலாவதாக இருக்கும்போது அந்த தாயை நினைத்து அந்த தாயினுடைய பிறந்தநாளை இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருப்பது மிக சிறந்த ஒரு மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியிலே என்னையும் நீங்கள் அழைத்து எனக்கு ஒரு வாய்ப்பு தந்ததற்காக இந்த கேக் அன்னையினுடைய பிறந்தநாளை குறித்து கேக் வெட்டுறதுக்கு எனக்கு இந்த வருஷம் வாய்ப்பு தந்திருக்கீங்க. அதுக்காக நான் மீட்பட்டவர்களுக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய சிற்றாலயத்தை சார்ந்தவர்களுக்கு நான் மனமான நன்றியை சொல்லுகின்றேன். தொடர்ந்து இந்த சிற்றாலயம் சிறப்பாக வருவதற்கு என்னோடான உதவிகள் அத்தனையும் நான் செய்வேன் என்று இந்த நேரத்தில் உறுதி சொல்லி உங்கள் எல்லோருக்கும் அன்னையினுடைய ஆசி நிச்சயமாக கிடைக்கும். அன்னையை நம்பிக்கோடு இணையுங்கள். நிச்சயமாக நம்முடைய பிரச்சனைகள் தீர்வதை இந்த நேரத்தில் தெரிவித்து எல்லோருக்கும் அன்னையினுடைய பிறந்தநாளை மீண்டும் ஒரு தடவை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. பாலராஜ் அவர்கள் வளரும் ஒரு உறுப்பினர், நாளைக்காக உழைப்பவர்